ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஏன்னா சனி பெயர்ச்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது. ஆனால் குரு பெயர்ச்சின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயா, எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராரு, நல்லது செய்வாரா, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பெயர்ச்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/5/2025 இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுப கிரகம் குரு தான். குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த 12 கட்டங்களில் 9 ராசி 9 நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், குரு இருக்கும்பொழுது பார்க்குற இடம் இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கே நம்ம எல்லோரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, உலகமே சம்பித்து போயிருக்கும். குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம். ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், தனுசு லக்னம், அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார். இப்போது மிதுன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4 லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார். ராசிக்கும் அப்படி தான். லக்னத்திற்கு 100% பலனும் ராசிக்கு 50% பலனும் தாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சார்ட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம். அதே தசாபுத்தி 70% இயங்குங்க. இந்த குரு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். இந்த கோச்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே சாத்தியம். 70% உங்கள் தசாபுத்தி தான் இயங்கும். அந்த 70 + 30 2 கைகோத்து நின்னா தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் இந்த 30 உங்களுக்கு 100% ஆயிடாது. ஏன்னா குரு ஓன்னு இருக்குது, ஆன்னு இருக்குது, இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது. எல்லாம் கோச்சாரம் என்பது 30%க்கு உள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ரொம்ப இதுவாகவே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க. நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை 16 ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு பாவி தான். அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார். மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக இருப்பதால் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் குருவினுடைய நிலை ரொம்ப சிறப்பு. குரு பார்த்திங்கனாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்த போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. குரு பொறுத்தவரையிலையும் தனித்து இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி,
அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மத்த உண்டு, அந்தணன் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்து இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பலனை, சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள், குரு பலன், குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள். குரு ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது குரு பலன் வேணும். குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை, பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும். இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபுத்தி போயிட்டுருக்கு, 7 குடியவன் தசாபுத்தி 2 குடியவன் தசாபுத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ குரு திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார், குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, ஞானம் பெற, கல்வி பெற. கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம், கல்வி, மற்ற வாழ்க்கையை வாழ்வாங்க வாழ்க்கை, அதாவது பொருள் சேர, நகைகள் சேர, பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக, இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியுங்க. குரு பொறுத்தவரையிலையும் இப்போ குருவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, அந்தணன் சொல்லுவாங்க, குரு, பொன்னன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. குருவை வச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நல்ல சுப பலனை, எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான். அப்படி குருவுக்கு ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த குரு இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. குரு பாருங்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு. அதே நேரத்தில் இங்கே என்ன ஊர் அப்படின்னாக்கா, அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர், ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம். பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில், அந்த கோயிலுக்கு போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது. அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமல் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். இந்த மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த 2025 மே முதல் 2026 மே அற்புதமான ஒரு ஆண்டாக அமைய, எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இப்போது இந்த மகர லக்னம், மகர ராசிக்கு குரு பகவான் நல்லவர் அல்ல. யாருன்னா 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். 3ஆம் இடம் என்பது துஸ்தானம், 12ஆம் இடம் என்பது துஸ்தானம். அவர் போய் உக்காந்துங்கிறது கூட 6ஆம் இடத்துல தான் உட்காந்தார். இப்போ 1, 5, 9 குரு உக்காந்தாருன்னு சொன்னால் நல்ல இடம்ன்றது ட்ரைபேடுன்னு சொல்கிறது, கேமரா ட்ரைபேடு, ட்ரையாங்கல்னு சொல்கிறது, திரிகோணத்தில் கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போ இது நாள் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்ற மாதிரி சிறப்பாகவே இருந்தது உங்களை பொறுத்த வரலையும். ஆனால் இப்போ நல்லா இருக்காதா அப்படின்னா, ஸ்தான பலம் இல்லை குருவுக்கு. 6ல் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் எதிர்ப்புகள் நிறைய வரும். இப்போ ஒழுங்காக இருக்கிறவங்க, அதான் நண்பராக இருக்கிறவங்களும் திடீர்னு எதிர்ப்பாக மாறுவான். அதான் 6ல் குரு ஊரில் பகைன்றது. இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஆனால் எதிர்ப்புகள் இருந்து தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா ருணரோக சத்துருஸ்தானம் இல்லையா. அப்போ எதிர்ப்புகள் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. கடன் சுமை இருக்கும், கடன்
படிப்படியாக கடனை கொடுத்துடுவீங்க, புதுசாக கடன் வாங்கிக்கலாம், சுப செலவுக்கு உதவும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் அது நீங்கள் பஞ்சாயத்து இப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இப்போது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, இன்டர்வியூ கண்டிப்பாக செலக்ட் ஆகி உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இது 6ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய பலனை பார்த்தோம். இப்போ குரு பார்வை கோடி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்தை பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போது தொழில் இது நாள் வரைக்கும் சுமாராக போனாலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மை என்னும்போது சூடு பிடிச்சி பிச்சுக்கிட்டு போவோம் தொழில். அதாவது இருக்கிற பொருளை வாங்கி வச்சு டம் கண்டி வச்சுருக்கிற யாருமே வாங்கலை விற்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்தா குடோனே காலி ஆகிடுச்சு, கடையிலையும் பொருள் இல்லை, பொருளை வர வச்சு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணுன்ற அளவுக்கு சூப்பராக வியாபாரமாகும், அற்புதமாக நடக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்காதவனே தொழில் நல்லா பண்ணுறான். 10ஆம் இடத்தை குரு பார்த்தா இன்னும் தொழில் சிறப்பாக செல்லும். அப்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஓராண்டு குரு அங்கே தான் இருப்பார். 6இல் குரு ஊரில் பகையாக இருந்தாலும் 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. அப்போ தொழில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் மேன்மை இருக்கும், தொழிலில் வருமானம் இருக்கும், தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படும். இப்போ தொழில் ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைங்க அந்த தொழில் சரியாக இல்லைங்க, நான் தொழிலை தூக்கி போட்டு வேறு தொழில் பண்ணலான்னு இருக்கேன். ரைட், தாராளமாக பண்ணுது, சூப்பர். எது உங்களுக்கு பிடிமானம் ஏற்படுகிறதோ அந்த பிடிமானத்தை பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக இயங்க இந்த குரு இயக்க வைப்பார், சம்பாதிக்க வைப்பார். அப்போ தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இல்லை ஏற்கனவே ஒரு பிரான்ச்சு போயிட்டுருக்கு, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். ஒன்றும் அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னு சொன்னால், உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபரு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நடக்குமாங்க, நடக்காதாங்க, போன வருஷம் எனக்கு எதிர்பார்க்கத்தான் ப்ரமோஷன் கிடைக்கல, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தேன், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல, எனக்கு இன்க்ரிமெண்ட் வரணும், இன்க்ரிமெண்ட்டும் வரல, இப்படி புலம்பி தீர்த்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு குரு பார்க்குறார் 10ஆம் இடத்தை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். நீங்கள் எந்த சீட்டு ஓகணும், எந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த இடத்துக்கு தான் வேணும்னா அந்த இடத்துக்கு கேட்டு வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போது குரு பகவான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார், காத்திருக்கிறார் என்று சொல்லலாம். அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வருமானம் சிறப்பாக தானே இருக்கும். அதான லாஜிக். தொழில் நல்லா போகுதுன்னா அப்போ வருமானம் நல்லா வந்து தானேங்க ஆகும். அப்போ 2ஆம் இடத்து குரு பார்க்குறார், நல்ல ஒரு சம்பாத்தியம் இருக்குது. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, 10ஆம் இடம் அப்படின்னும் பொழுது பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதாவது தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மைன்னு சொன்னோம். 10ஆம் இடம் மாமியாரை குறிக்கக்கூடிய இடமும். அப்போ அங்கே குரு பார்க்குறாருன்னு சொன்னால் இது வரைக்கும் உங்கள் மாமியாருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கலாம் கடந்த ஆண்டு. இந்த ஆண்டு அவங்க எழுந்து நடமாடுவாங்க, அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க, தேக ஆரோக்கியத்தில் நல்ல சிறப்பாக இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் சிறப்பு. அப்போது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு சிலர் பண்ணுவாங்க, வண்டி விடுவாங்க, அது சீட்டு பிடிப்பாங்க, ஏதோ ஃபைனான்ஸையே தொழிலாக பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாயில் நீங்கள் லிமிட்டடாக பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா வங்கியில் கடன் வாங்கி கொஞ்சம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் பிஸ்னஸை வளர்க்கலாம். ஃபைனான்ஸு
பெருசு பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வருவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதை வளர்ச்சி பெற்று இன்னும் நல்ல அவுட்புட் இருந்தால், அதான் இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கும் இல்லையா? அப்போ நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. அப்போது உங்களுக்கு 2ல் ராகு இருக்குது சார். 2ஆம் இடம் ராகு இருக்கக்கூடாது. இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுப்பார். இப்போ வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருப்பாங்க. வழக்கறிஞர் இருக்கார். இது நாள் வரைக்கும் அவரை யாருக்குமே அந்த ஊர்லேயே யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியை அவரை பற்றி, ஏன் யூடியூப்லேயே அவரை பற்றி பேசக்கூடிய, அவர் அப்படி வாதிட்டார், அப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணார், ரொம்ப சிறப்பாக பண்ணாருன்னு அவருக்கு ரேட்டிங் கூடும், அவருக்கு புகழ் கூடும். வாத்தியாருக்கு நல்ல ஆசிரியர் விருது கிடைக்கும், இல்லை அவங்களுக்கு இன்ஸ்டியூஷனில் நல்ல பேர் கிடைக்கும். ஜோசியராக இருக்கார். ஜோசியர் இது நாள் வரைக்கும் சிம்பிளாக இருந்தவர். இப்போ இன்றைக்கி அவர் யூடியூப்பில் பேசுகிறாரு, அப்புறம் டிவியில் பேசுகிறாரு, அவருக்கு ரேட்டிங் கூடுது, அவர் பிரபலமாயிட்டார். அப்போ மீடியா ப்ரெஸ்ஸில் இதெல்லாம் வராது அப்படின்ற அளவுக்கு புகழ் கூடும். பாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள், மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சாதனையான ஆண்டு. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. பிள்ளைங்க அற்புதமாக படிப்பாங்க. அதுவும் ஆரம்ப கல்வி படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு நிலை. குடும்ப விருத்தி அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்திக்கும். ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா அமையும். எப்படி கல்யாணம் ஆகும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இருந்தாலும் இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 5ஆம் இடத்தை சனி பார்க்க 3ல் சனி இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு யோகம்தான். இது நாள் வரைக்கும் 2ல் இருந்தார், யாரை சனி போச்சு. இப்போ 3ஆம் இடம் உபஜயஸ்தானம். எவ்வளோக்கு எவ்வளோ சனி கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் லக்னாதிபதி கொடுக்குற இடத்துல இருக்கார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது. அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். ஆனால் 3ஆம் இடத்தில் சனி இருந்தாலே தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணத்தை கண்டிப்பாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். சனி 5ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னும்பொழுது, 5ஆம் இடம் அப்படின்னும்பொழுது சந்தோஷ குறைவு ஏற்படக்கூடிய இடம். அதாவது சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் அடக்கமாக இருங்க. எல்லாம் உங்கள் கை காசு இழந்துருவீங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தை பாக்கியத்தை கூட கொஞ்சம் தடை ஏற்படும். நீண்ட நாளாக 10 வருஷம் 5 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் தாங்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். இந்த வருஷம் விட்டுருங்க, முயற்சி பண்ணாதீங்க. எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சனி 5ஆம் இடத்தை பார்க்குறதால குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வரும். உங்கள் பூர்வீக இடத்துல வேறு யாராவது ஒருத்தர் ஆக்கிரமி பண்ணுறதுக்கோ, இல்லை எனக்கு இடம் இது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கோ சில டிஸ்பியூட்டை கொண்டு வருவாங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு, பெரியவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம். இப்போ தந்தை ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அவருடைய தொழில் பின்னடைவு ஏற்படலாம், தொழில் நலிந்து போகலாம். அவருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். முதல்ல அதை விட்டு கொடுத்து போங்க. இப்போ வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம்னு டூர் போகிறதுக்கு ஆசையாக இருப்பீங்க. இது 1 இயர் சனி அங்கே 2.5 வருஷம் இருப்பார். 2.5 வருஷம் பார்க்க போகிறார் 9ஆம் இடத்தை. நான் கோயில் குளங்களுக்கு போகாமையாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். போயிட்டு வாங்க, ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. அங்கே போகிற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் இருக்கலாம். வேன் கவுந்து போகலாம், ஆக்சிடெண்ட் ஆகலாம், இல்லை உங்களுக்கு ட்ரெயினில் போகிறீங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வரலாம். அதனால் உங்களுக்கு ட்ராவலிங்கில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. போகாமல் இருக்க வேண்டாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி தொழில் வளர்ச்சி இருக்குது. அப்போ 2ஆம் இடம் பொருளாதார மேன்மை இருக்குது, குடும்ப மேன்மை இருக்குது. அப்போது
இப்போ பணம் வருது, வருமானம், வங்கி கணக்கு உயருது, பேங்க் பேலன்ஸ் அதிகமாகுதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் செலவு வரத்தானே வரும், சுப செலவுகள் ஏற்படும். பெண்களுக்கு இந்த ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டு. மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அரசியல்வாதிகளுக்கு பொற்காலமாக அமையக்கூடிய ஆண்டு. சாதிக்க மேலிடத்தில் செல்வாக்க பெறுவீங்க, அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு ஆண்டு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மொத்தத்தில் இந்த சனி உங்களுக்கு சாதகம், ராகு சாதகம், அஃப்கோர்ஸ் கேது ஒன்று தான் மைனஸு. மற்றபடி குரு உங்களுக்கு இடம் சாதகமாக இல்லைனாலும் பார்வை பலம் சிறப்பாக இருந்து தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, நல்ல வருமானம் சிறப்பாக இருக்க போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். நன்றி, வாழ்க வளமுடன். கும்பராசி, கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். இந்த கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த கும்ப லக்னம், கும்ப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்றிருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இப்போது கும்ப லக்னம், கும்ப ராசிக்கு குரு பகவான் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுபத்துவமானவர், அருமையானவர். 2ஆம் இடம் அருமையான இடம், 11ஆம் இடம் அதை விட அருமையான இடம். இப்போ 2-11க்கு ஆதிபத்தியம் பெற்று அவர் உக்காந்துருக்கிற இடம் பார்த்திங்கன்னா 5ஆம் இடம். இன்னும் சூப்பர், அருமை, ரொம்ப அருமை. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஸ்தான பலம் இல்லையா, 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் வரும்பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தே நல்லது தான் பண்ணார். ஆனால் இப்போ 5ஆம் இடம் இன்னும் நல்லது பண்ண போகிறார். அவருக்கு ஆதிபத்தியம், நல்ல ஆதிபத்தியம், உட்கார்ந்த இடம் சூப்பர். அப்போது ஸ்தான பலம் சூப்பர். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வ புண்ணிய அடிப்படையில் நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும், நல்லது உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருக்கும் பட்சத்தில் உங்களை எல்லாம் கொட்டி கொடுப்பார். சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த ஆண்டு. நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷமாக குழந்தை இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னா ஏன்னா சந்தோஷமாக இருப்பீங்க, பிரச்சனைகளும் இருக்காது, சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லணும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஜாலியாக இருக்கலாம். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, சிறப்பாக பண்ணுவீங்க. பூர்வீகத்தில் கோயில் கட்டுறாங்க, டொனேஷன் கொடுப்பீங்க, அங்கே போய் நிற்பீங்க, மேற்பார்வை பார்ப்பீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. சரி, இது ஸ்தான பலம் சூப்பர். குலதெய்வ, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. பூர்வ புண்ணியம் இருந்தாலே வாழ்க்கையில் சுபிட்சங்கள் கிடைக்கும். அப்போது குரு பார்வை கோடி நன்மை. 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இப்போ 5ஆம் இடத்துல குரு இருந்தாலே 1, 5, 9, 1ஆம் இடத்தை குரு பார்க்குறாரா, 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரா, 5ல் குரு கேமரா ட்ரைபேடு மாதிரி 1, 5, 9 ட்ரையாங்கல்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 5, 1, 5, 9 சிறப்பாக இருந்தாலே அவன் ஜெயிச்சிட்டாலும் அர்த்தம். வாழ்க்கையில் பெரிய லெவலில் வந்துடலாம். பாக்கியஸ்தானம் ஈஸ்ட்லி டு கெட், எதையும் போராடி ஜெயிக்க தேவையில்ல, அது தானாக நடக்கும். பாக்கியம் அப்படின்னாக்கா, அதாவது கொள்வினை இருந்தால் தானுங்க கொடுப்பினை கிடைக்கணுவாங்க இல்லையா ஒரு பழமொழி. அப்போ பாக்கியமானவன் இந்த நேரம் அவனுக்கு எல்லாமே கிடைக்குதுங்க, இது கிடைக்கணும்னு விதி இருக்குது, கிடைக்குதுங்க அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாக்கியம். அப்போது எதிர்பார்த்ததும் நடக்கும், எதிர்பார்க்காத விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். தந்தைக்கு யோகமான காலம், தந்தைக்கு தொழில் வளர்ச்சி, தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கும்.
அதே நேரத்தில் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். 5ஆம் இடம் குரு இருக்கார், 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கைடு கிடச்சி நல்ல அதாவது எம்ஃபில், டாக்டரு, பிஹெச்டி, எம்எஸ்சி இது போல் பெரிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு, சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அப்போது கோயில் குளங்களுக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க, வெளிநாடு ஜாலியாக டூர் இன்ப சுற்றுலான்னு போகலாம், இல்லை தீர்த்த யாத்திரைன்னு கூட போயிட்டு வரலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அட சூப்பருங்க, சூப்பரோ சூப்பர். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல். அப்போது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தொழிலில் வளர்ச்சி, நம்பி கடனை வாங்கி வங்கிகள் மூலமாகவோ அரசின் மூலமாகவோ தனியார் துறையோ இல்லை நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலமாகவோ கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள். தொழில் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். தொழில் அற்புதமாக செல்லும். அப்போ அற்புதமாக சென்றால் தான் 11ஆம் இடம் லாபம், ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்த வரலையும் ராசியில் ராகு இருக்கார், ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். எதை செய்யலாம், பிரம்மாண்டத்தை கொடுப்பார். ஒரு செயலை எடுத்தோமா முடிச்சுமான்னு செய்ய மாட்டீங்க, நாளைக்கு பார்க்கலாமே, இன்னும் இதை விட பெருசாக பார்க்கலாமே அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. ஆனால் குரு பார்க்குறாரு. அதனால் எது செய்தாலும் இன்றே செய்ய வேண்டும், இன்றே செஞ்சாலும் இப்போவே செய்ய வேண்டும்னு ஒரு இது இருக்குது இல்லையா, அதுபடி செயல்படுவீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 7 கேது என் குடும்பத்தில் என்னதான் தேனாறு பாலாறு ஓடினாலும் உங்களுக்கு கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு 7 கேது இருக்கிறதால கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள்கிட்டயே கருத்து வேறுபாடு வரும். கூட்டத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி உங்களுக்கு ராகுவால் தீமை தரக்கூடிய ராகு குரு பார்வையில் இருக்கிறதால நல்லதே செய்வார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அது வெளிநாடு உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், சொந்த தொழிலுக்காக போகலாம். பாஸ்போர்ட் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்புறம் எந்த நாட்டுக்கு போகிறீங்க விசா அப்புறம் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். ஸோ வெளிநாடு போவதற்கான அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார் என்று சொன்னால் அளப்பரிய ஒரு பலனை பார்க்க போகிறீங்க. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் எல்லாம் நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போவீங்க. அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாகட்டும், இல்லை ரசாயன துறையாகட்டும், நிதித்துறையாகட்டும், நீதித்துறையாகட்டும், யாராக இருந்தாலும் அற்புதமான ஒரு ஆண்டு, சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இல்லைங்க கதையாக விட்றீங்க, ரீலாக விட்றீங்கன்னு கேட்கலாம். 7 லட்சணி நடக்குது, இருக்கட்டும். 7 லட்சணி முதல் சுற்று நடக்கிற 19 வயசுக்குள்ளே இருக்குதாங்க பசங்க சரியாக படிக்க மாட்டாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது, நினச்ச கோர்ஸில் போய் சேர முடியாது. ஆனால் 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு சுற்றுங்க இது. 2வது ரவுண்டு நல்லதே செய்யும். வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான், நல்லது பண்ணும். அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருளாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. ராகு சாதகமாக இருக்கார், குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார், அவரு சாதகமாக இருக்கார். கேது ஒன்று தான் 7 இருக்கார். அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறோம். மற்றபடி சனி 2ல் இருந்தாலும் ஓரளவுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ஒன்றும் எந்த குறையும் இல்லை. இந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவு வைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும்.
வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடம் சனி பார்க்குதில்ல, சுகஸ்தானம், சுகமே இல்லாத மாதிரி இருப்பீங்க, எப்போ பாரு பிஸியாக இருக்குங்க, ஒரு தேவைப்படுற இடத்துல ரெஸ்ட் எடுக்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் 11ஆம் வீட்டை குரு பார்க்குறதால உங்களுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது, கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து இதெல்லாம் கிடைச்சா நீங்கள் அப்போ அது சுப செலவு பண்ணித்தானே ஆகணும். வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க எல்லா சிறப்பு. அதாவது இந்த கும்ப லக்னம் கும்ப ராசியில் பிறந்த பெண்களுக்கு யோகமான ஆண்டு, மாணவர்களுக்கு அதை விட சூப்பராக இருக்கும், நல்லா சாதிப்பீங்க, அதான் ஆராய்ச்சி கல்வியெல்லாம் படிப்பீங்க, உங்களுக்கு கைடு கிடச்சி நல்ல முன்னுக்கு வருவீங்கன்னு நம்ம சொன்னோம். அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஏற்றமான ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறவங்க அங்கே ஜம்ப் ஆகி இன்னும் ஒரு போஸ்ட்டுக்கு போகிற அளவுக்கு உங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கு உயர்ந்து நல்ல அரசியல்லையும் ஒரு பெரிய லெவலுக்கு வருவீங்க. மற்றபடி இந்த விவசாயம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு, கலைஞர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு டெக்னீஷியன் அது என்ன டெக்னீஷியனாக, கேமரா அசிஸ்டண்ட்டு, டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராக இருந்தாலும் சரி, கலைஞர்களுக்கு ஒரு பொற்காலமாகத்தான் இது அமையப் போகிறது. வேலை வாய்ப்புகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க. நன்றி, வாழ்க வளம். மீனராசி மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசியில் என்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. மீன லக்னம் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக உன்னதமான சாதனை புரியக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். மீன லக்னம் மீன ராசிக்கு அதிபதியே குரு தான். 1-10க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் 4ஆம் இடத்துல போய் உக்காந்துருக்கார். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக போனீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லணும். இப்போ 1 10 4 போய் உட்காந்துருக்காரு, கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லணும். இருந்த போதிலும் கோச்சார கிரகங்கள் 4ஆம் இடம் ஸ்தான பலம் இல்லை குருவுக்கு. இருந்த போதிலும் இருக்கிற இடத்த நல்லது செய்வார் குரு பகவான், அவ்வளோதான். பார்க்குற இடம் இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். தொழிலில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சூப்பர் அருமையான நேரம். இல்லைங்க, யாரோட சனி நடக்கட்டும். 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை. முதல் ரவுண்டு நடக்கிறவங்க பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த மார்க்கு வராது, எதிர்பார்த்த கோர்ஸு கிடைக்காது, சேர்ந்து படிக்க முடியாது. இப்படிலாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டு வரும். இல்லை ஏற்கனவே ஒரு கோர்ஸ் சேர்ந்துருப்பாங்க, எனக்கு பிடிக்கலன்னு வந்துடுவான். 4 லட்ச ரூபா பணம் கட்டிட்டு திரும்பி வந்துடுவான், எனக்கு வேறு கோர்ஸ் சேர்த்து விடு, எனக்கு அது பிடிக்கல. ஸோ இப்படிலாம் சில பிரச்சனைகள் கொண்டு வரும் முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு. ஆனால் 2வது ரவுண்டு நல்லதே செய்யும். செகண்ட் ரவுண்டு இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு. அதுவும் ஃபினான்ஷியலாக ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருளார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள், பல அற்புதங்களை பார்க்க போகிறீர்கள், நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தாய்க்கு இது நாள் வரைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும். இப்போ அவங்க எழுந்து நடமாட துவங்குவாங்க, நல்லா இருப்பாங்க. ஷீ இஸ் ஆல்ரைட் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் சவுண்டு இருக்கிறதால நீங்கள் நல்லா படிக்க வைப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, 4ஆம் இடம் சுகஸ்தானம், நல்ல சுகவாசியாக இருப்பீங்க, அதில் ஒன்றும் குறை கிடையாது. குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது ஒரு அசிங்கம், அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா எந்த அசிங்கமும் அவமானமும் இல்லாமல் நல்ல ஒரு கௌரவமாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு.
மீன லக்னம் மீன ராசியில் இருக்கவங்க. ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, இடம் வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ கட்டணும், இல்லை வண்டி கார் வாங்கியிருப்பீங்க, இஎம்ஐ கட்டணும், தாராளமாக கட்டலாம், ஒன்றும் குறை கிடையாது. எல்லாம் 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, வருமானம் வரத்தானே வரப்போகுது, அதனால் ஒன்றும் பயம் வேண்டாம். தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை இருக்குது, சிறப்பாக. தொழில் காற்றுள்ள போது சுருட்டிக்கொள்ளுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த நேரம் நீங்கள் நாளில் குரு இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறதால தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, சிறப்பு, மேன்மை சிறப்பாக இருக்கும். அதனால் இப்போ வருமானம் சிறப்பாக வரும். அப்போ வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏங்க அசிங்கம் அவமானம்லாம் வரப்போகுது, ஒன்றும் கிடையாது, சூப்பராக நல்லா இருப்பீங்க. அடுத்தது 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. தொழிலில் விஸ்தீர்ணம் பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், தொழிலை இன்னும் விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக பண்ணுவீங்க. உங்களுடைய கமாடிட்டிலாம் விற்று போயிடும். வாடிக்கையாளருடைய வருகையால் உங்கள் பிஸ்னஸே களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொன்னான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் சிறப்பாக. சலுகைகள் என்னெல்லாம் லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ கண்டிப்பாக கிடச்சிடும். தனியார் தொழில் இருக்கீங்களா, ப்ரொமோஷனெலாம் கிடைக்கும். இப்போது கவர்மெண்ட்லேயே இருக்கீங்க, சில பேர் கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க. நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னா அந்த சீட்டையும் சேர்த்து செய்யுங்க அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு நிர்வாகத்தால் பாராட்டுதல்கள் கிடைக்கும். அதுக்கு தகுந்த ரெமுனரேஷனும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பதவி உயர்வு, ஊதிய உயர்வு சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் என்பது மாமியாரை குறிக்கக்கூடிய இடம். அப்போ மாமியாருக்கு அந்த குரு பார்க்குதுன்னா மாமியாருடைய ஜாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்க எழுந்து நடமாட தூங்குவாங்க. வயோதிகம் காரணமாக இருந்தாலும் இப்போ இந்த ஆண்டு அவங்களுக்கு தேக ஆரோக்கியம், சந்தோஷம், கேட்டது கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அப்படின்னு சந்தோஷமாக இருக்கணும், மனசில் தெம்பு வந்தாலே போதுங்க, சந்தோஷம் தானாக வந்துடும் வயசான காலத்துலேயும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 12ல் ராகு இருக்குது, சூப்பருங்க. 12ஆம் ராகு மட்டும் இல்லை, குரு பார்க்குறார். அப்போது வெளிநாடு போகணும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உயர்கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, எதுக்கு போனாலும் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டிங், எக்ஸ்போர்ட், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னொரு வேறு ஒரு நாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். லேப்டாப்பு, கம்ப்யூட்டரு, எலக்ட்ரானிக்கல் கோர்ஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சென்டர், நெட் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலங்க. அற்புதமாக இருப்பீங்க, சாதிக்க போகிறீங்க. இப்போ சனி 3ஆம் இடத்தை பார்க்குறார். இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது, இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும். எடுக்கிற காரியம் கொஞ்சம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆகும், ஆனால் அடுத்ததில் சாதிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். மற்றபடி குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்காது, குறுகிய தூர பயணத்தை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால இல்லாதான் குடும்பத்துலலாம் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்க போது, நல்ல சம்பாத்தியம் இருக்க போதுன்னு நம்ம சொல்லணும். தேனாறு பாலாறு வீட்டில் ஓடினாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போங்க, நண்பர்கள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். சமூகத்தில் உங்களை பார்த்த உடனே ஒரு தில்ஸாக பார்ப்பாங்க. இதனால் வரைக்கும் முகமலர்ந்து வரவேற்றவர்கள் அவங்க திடீர்னு உங்களை பார்த்த உடனே மூஞ்சி கழுத்து வச்சு மூஞ்சி திருப்பிப்பாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது உங்களுக்கே புரியாது. காரணம் கிரகங்கள். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. இப்போது சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி இப்போ சென்றமிடமெல்லாம் வெறுப்புன்ற மாதிரி ஆகிடும்.
யாரை பார்த்தாலும் மூஞ்சி தூக்கிறாங்க, நான் என்னவோ பண்ணுறது. கொஞ்சம் நீங்கள் ரெடிமேட் பிள்ளைங்க வரவழைத்து கொண்டு கொஞ்சம் சுதாரிப்பாக சுதந்திரமாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லாமல் காரியத்தை சக்ஸஸ் பண்ணலைன்னா கூட ஓரளவுக்கு ஃபெயிலியர் இல்லாமல் கொண்டு வரலாம். அதுதான் உங்களுக்கு நிலைமை. மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் 12ல் ராகு இருக்கிறது, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. நீங்களோ உங்கள் மனைவியோ வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை வரும். உங்கள் பசங்களோ உங்கள் உறவினர்களோ வெளிநாட்டில் இருப்பாங்க. நான் போயிட்டு வரேங்க, டூர் மாதிரி போயிட்டு வரேன், இல்லை ஜாலியாக போயிட்டு வருவீங்க. அமெரிக்காவில் இருக்காங்க, ஜப்பானில் இருக்காங்க, ஸ்விஸ்ஸில் இருக்காங்கன்னா போயிட்டு ஜாலியாக போயிட்டு ஒரு மாதம் 2 மாதம் ஜாலியாக டூர் மாதிரி போயிட்டு வரக்கூடிய, இல்லை ஆன்மீக பயணம் கூட போக வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையும். எது எப்படி இருந்தாலும் அது செலவினங்கள் ஏற்படுத்தினாலும் சுப செலவுகள் தான் ஏற்படுத்தக்கூடிய நிலை. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்த ட்ரிப்பால் ஆத்ம திருப்தியும் கிடைக்க போகுது, சந்தோஷமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாங்க அது கொஞ்சம் பிரச்சனை. 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்கன்னு சொல்லணும். பொன்னான ஒரு ஆண்டுங்க, சூப்பரான ஆண்டு. தொழிலில் வளர்ச்சி, மேன்மை, உத்தியோக வளர்ச்சி, சிறப்பு எல்லாம் இருக்கும். மற்றபடி உங்களை பொறுத்த வரலையும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரிட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் நடக்கும். 7க்குடையவர் 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக குரு பார்வையில் இருக்கிறதால மனைவியால் யோக பாக்கியங்கள், அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஒன்று அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இல்லை அவங்க அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மொத்தத்தில் இந்த மீன ராசியில் பிறந்த ஆண்களுக்கு அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம், ஒரு முன்னேற்றகரமான ஒரு ஆண்டு. பெண்களுக்கும் சாதகமான ஒரு ஆண்டு, சந்தோஷமான ஆண்டு. மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற்று சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு. அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். பல திருப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். கலைஞர்கள் மற்றவர்களால் பாராட்டப்பட போகிறீர்கள். கலைஞர்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டு. சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. உங்களை உலகமே திரும்பி பார்க்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன்.